தானியனா 2 6 அடிச்சது போதும், வந்துருங்க. அடுத்த மேட்ச் அம்பையர் யாரா லிவி சொல்லி விடுறா. சீக்கிரமா ஃபீல்டிங் நீங்க. பேட்டிங் வாங்க. பால் எடுத்து கொடுங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க, கொஞ்சம் பேட்டிங் அடிக்கிட்டா நல்லா இருக்கும். யார் இது பேரு? மாடா ரிட்டையர்மெண்ட்டா? சரி சீக்கிரமா. ஜி அந்த நான் ஸ்ட்ரைக்கர் நேம் என்னது? பேரு மாசா? ஏய் என்னடா பேரு மாஸ்? மாஸ் கட்டுவாரா? மாஸ் 12th மேன் பஞ்சு. நீங்க 12th மேன் அதெல்லாம் ஒரு டீம் பேர் எக்ஸ் போட்டுருவோம், XXX அப்படின்னு போட்டுருவோம். அவர் பேர் கேட்டா மாஸ்ன்றாங்க, பேர் கேட்டா மாஸ் அப்படின்ற. மாஸ் ஏதாவது பேர் இருக்கா? பிரவீனா? பிரவீன். ஓகே. தேங்க்யூ. அங்கிருந்தே கத்துங்க. ஸ்கோர் கூட அப்படியே கேட்கணும். ஸ்கோர் அப்படி கேட்கணும். மாடா முதல் பந்திலே 4 4 runs. The first ball he hit the run to 4. Wide. Great shot, Mana. Great shot. Hello, Ma.
சஞ்சய் ரிஷி போன மேட்ச் மேன் ஆஃப் மேட்ச் யாருக்கு வந்தது? யாருக்கு? சுரேஷ் மேன் ஆஃப் தி மேட்ச், லாஸ்ட் மேட்ச் மேன் ஆஃப் மேட்ச். சிறப்பான பந்து. மேன் ஆஃப் த மேட்ச் சுரேஷ், லாஸ்ட் மேட்ச் மேன் ஆஃப் மேட்ச் வந்து சுரேஷ். அது வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. டேனியல் எத்தனை பால்னா? 3 பாலா? தேங்க்யூ தேங்க்யூ. வைட், தேங்க்யூ 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 தேங்க்யூ. சாப்பாடு வந்துச்சு, சாப்பிடுங்க. கரண்டி வந்துருச்சு, சாப்பிடுவோம். கடவுள்னு சாப்பிடுங்க. சூடாக இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். டாட்டா மேன் ஆஃப் தி மேட்ச் சுரேஷ், அது எதாவது கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் டாட் பாலா வைடா? டாட் பால், தேங்க்யூ. பத்து. பத்து 11. புரியல புரியல. நீங்க 12th மேல வரீங்களா? கூப்பிட்டு 10 வாட்டி கூப்பிடுவாங்க உங்கள. இது எங்க யாரு இருக்கா சொல்லுங்க, சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு உங்கள, நீங்க வாங்க. ஸ்கோர் வந்து கேக்குறீங்களா? அப்பயே கூப்பிட்டேன்ல. அவர் அங்க போய் லைவ்ல உட்காந்துருக்காரு. இடமே இல்ல சொல்லுங்க. 11 சாரி 11. ஃபர்ஸ்ட் பாலே சச்சின். அழகா பேட்டிங் அவுட் ஆனது வந்து மாஸ், பிரவீன் மாஸ். எல்லாருமே மாரியான்னு கேக்குறாங்க. அவர் மாறி இல்ல, மாறி இருப்பாரு, மாறி இருப்பாரு. அவர் தான் அது, பிரவீன் மாஸ். கோகு மட்டும் 33 அப்பளம். விஜய்
சிறப்பா கை உருவிச்சுங்க, கை உருவிச்சு. நடுவரே டாட் பாலா சுரேஷ்ண்ணா, டாட் பால். தேங்க்யூ. இந்த பேட் வழுக்குதுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பிடிச்சி ஆடுங்க. மீண்டும் 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 டாட் பால். டாட் பால் தான். சச்சின் 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 எப்படி இந்த டீம் கிடைச்சாருன்னா அது ஒரு வரமா வந்த ஒரு சச்சின் புகாரி பண்ண ஒரு அவங்க இது ஒரு இனிஷியேட் வந்து சச்சினை வந்து ஒரு டீம் கொடுத்துட்டாங்க. கேட்சா சிறந்த ஃபீல்டுங்க. மாறி கிட்ட போனா பால அமுக்கிடுவாரு, கையிலேயே அமுக்கிடுவாரு மாறி. அடுத்த மேட்ச், தி மேட்ச் பிட்வீன் LSG vs KKR. ரெண்டு டீம் கேப்டன் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் வந்துருங்க. LSG மற்றும் KKR. சிறப்பா ஆடுறாருங்க மாடா ஆடின எல்லா ஷாட்டுமே சிறப்பான. யூடியூப் லைவ் LI ஸ்போர்ட்ஸ் லைவ் நீங்க அப்படியே பார்க்கலாம். LI ஸ்போர்ட்ஸ் லைவ் போயிட்டு இருக்கு. உங்க சொந்தக்காரங்க, உங்க மனைவிகள், குழந்தைகள், வீட்டில் இருக்க யாருக்கு வேணா அனுப்பிச்சுடுங்க லிங்க. மீண்டும் 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 3 வைடு கடவு. ஒரு பால் போற இடத்துல நீங்க 9 பால் போட்டீங்கன்னா எப்படி உங்களால வந்து பேக்க முடியும் சொல்லுங்க? ஒரு பால் போற இடத்துல ஒரு பால் தான் போடணும். 6 பால் ஒரு ஓவர்னா 6 பால் போடலாம். 11 பால் போட்டீங்கன்னா எனர்ஜி இருக்காது. குமார் அவர்கள் வந்து யார வந்து இப்போ என்னாச்சு? 4 தேங்க்யூ நடுவர். 4 ஒரு பால் போற இடத்துல வந்து ஒரு பால் போட முடியல அப்படின்ற தப்பு வந்து எவ்வளவு பெருசா ஆகும்னா 7 ரன் ஆகும். 21 பஞ்சாப் கரெக்டா? 21 கரெக்டா எண்ணிட்டீங்களா? 21 ரன்ஸ் ஷார்ப்பா 21 ரன்ஸ். பவுலர்னே எனக்கு தெரிஞ்சு பிரசாந்த் நினைக்கிறேன். பிரசாந்த் தான் வராரு, நோக்கி வராரு. பிரசாந்த்
அண்ணா கொஞ்சம் புஷ் பண்ணுங்கண்ணா டேனிண்ணா, கொஞ்சம் புஷ் பண்ணி நடத்துங்க, டைம் ரொம்ப ஆகுது. ஒன்று ரெண்டு ரெண்டு ரன், 2 runs. சச்சின் ஒரு சின்ன மிஸ்டேக், பெரிய ரன், ஒரு பால்ல 7 ரன் போட்டிருக்கார் சச்சின். சிறப்பா போட்டாருங்க பிரசாந்த், ஒரு ரன்னுக்கு அழகா போட்டிருக்காரு. ஒரு ரன், 2 பாலுக்கு 3 ரன் போட்டிருக்காரு வரையும். நீங்க எக்ஸ்ட்ராஸ் போடாம உங்களுக்கு தவறு பண்ணியிருந்தீங்கன்னா தவறு திருத்திக்கோங்க. அடுத்த மேட்ச் தவறு பண்ணக்கூடாது, அடுத்த ஓவர் தவறு பண்ணக்கூடாது அப்படின்றத நினைச்சு போடுங்க. சிறப்புப்பா. டேய் பாப்பே, டாட் பால், ஒரு பால் அழகா டாட் பால் போட்டிருக்காரு பிரசாந்த். மேட்ச் கொஞ்சம் விறுவிறுப்பாகவே இல்லையே, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்க. ஒரு தேங்காய் ஒரு மாங்காய். சிறப்பான பண்ணுங்க. சச்சின் ஓராது, சச்சின் எத்தாருனா ரன் அவுட், சச்சின் எத்தாருனா அவுட். ஃபீல்டர் சச்சின், வெரி குட் ஃபீல்டிங் சச்சின். சச்சின் அவங்க அப்பா வந்து சச்சின் ஃபேன், அதனால அவங்க அப்பா வந்து அவனுக்கு சச்சின் பேர் வச்சிட்டாரு. அதான் ஒரு உண்மையான கதை, யாருக்கும் தேவை கதை நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து உண்மையான பேரே சச்சின் தான், சச்சின். மாடா ரிவர்ஸ் திரும்பி ஃபர்ஸ்ட் டாட் விட்டுருக்காருங்க. ஸ்கோர் சொல்லணும்டா.
ஒன் ஷாட் அண்ணா. ஒரு ரன் தானே? ஒரு ரன் தான், ஒரு ரன் தான். 2 ரன், ஒரு ரன். மாறி எஸ். மீண்டும் 2 ரன்கள். பஞ்சாப் டீம் கொஞ்சம் கைகி தட்டுங்க. ஒரு இதுவே பார்த்து ஒரு சாவு பார்த்த மாதிரி இது. நல்லா கைக்கு உற்சாகமா இருங்க. நல்லா சாவு வீட்டில் அழுகுமா நல்லா கத்து கம்மா அப்படி பட்டு படுங்க ஐயா. சாப்பாடு போடுறவாங்க, சாப்பாடு சாப்பிட்டு கத்துங்க கம்மான். உற்சாகமே இல்லை உங்ககிட்ட. சிறப்பா ஆனாருங்க. மீண்டும் 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 2 ரன். 2 தான், 2. அப்படிதான். கை தட்டுங்க, கை தட்டுங்க. பால் தானா, பால் தானா அப்படின்னு சொன்னா சவுண்ட் வரும் அப்படின்னு சொன்னாரு புஜாரா. அதான் சொல்றேன், பால் தானா. அவங்க யாராவது கோரிக்கை இருந்தா புஜாராவை கேட்டுக்கோங்க. மீண்டும் 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 சிறப்பான ப்ளம் அவுட். ஓடி 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 உழைச்சி கடைசியில ஒருத்தன் செத்தான் அப்படின்னா விஜய் பேரை போட்டுக்கோங்க. ஓட முடியாம செத்தார். போன வருஷம் நானு, இந்த வருஷம் இவரு. 5க்கு ஏன் 5 அப்படின்னு பேர் வந்து உங்களுக்கு தெரியணும்னா ஜி 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 கேப்டன் ஜி, 7G, பஞ்சாப் ஜி, பல்லே ஜி. ஸ்கோர் 36. கரெக்டா வந்து 2 நிமிஷம். 120 நொடிகள். 120 நொடிகள் தான் அந்த பிரேக்கு. 121வது நொடி வந்து அப்படியே வெளியே இழுத்து வந்துடும். 12th மேன கட கட கடன் இழுத்து வந்துடும். 10. ஸ்கோர்ப்பா, ஸ்கோர் 36. 36. சொல்லுவோமா? சாரி, ஸ்கோர் 37 ஜி. 37. SRH 37. மன்னிச்சிடுங்க, ஸ்கோர் 37. என்ன அம்பேர் மாத்தணுமா? ஜூஸா இருந்துச்சு, குஷ்டாங்க நினைக்கிறேன். ஜி வெளியே வாங்க 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 வாங்க. மாஸ் மற்றும் வாங்க ஐயா, டைம் ஆயிடுச்சு. வாங்க வாங்க வாங்க. புரியுது எங்களுக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு 2 மணி நேரம் ஆடிருக்கோம். அதை நீங்க தான் வந்து இது இழுத்து கட்டணும். வாங்க பப்ஜி. தேங்க்யூ தேங்க்யூ. 5வது ஓவர் வீச போவர் யார்? 5th ஓவர். 5th ஓவர் யார் போட போறா? 5th ஓவர் யார் 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 யாரு? பிரசாந்த். 5வது போடுற பிரசாந்த். அருண் கொஞ்சம் ஃபாஸ்டா நிக்க வச்சிரு அருண். ஆனா கொஞ்சம் புஷ் பண்ணுங்க. டேனியல் ஜெரால்ட் கொஞ்சம் அப்படியே புஷ் பண்ணுங்க. அப்படியே புஷ் பண்ணிருங்க. தள்ளுங்க, தள்ளுங்க.
மாப்பிள்ள யார் பேட்டு? அவன் பேட்டு. Sachin, dot ball. யார் லீ? No ball. Reason. எதுக்குண்ணா? கீப்பர் சேஞ்ச் சொல்லியா? No ball. ஸ்கோர் போட்டு போன பால் விட்டு இந்த பால் நல்ல பால் போட்டிருக்காருங்க. நல்ல பால் தான், சிறப்பான பதிவு தான், நல்லா போட்டிருக்காரு. கொஞ்சம் ஃபாஸ்டாக நடத்துங்க. டேனியல் ஜெரால்ட் அப்படியே புஷ் பண்ணுங்க. அவங்கள தள்ளுங்க. பவுலர் தள்ளுங்க. போ அப்படின்னு தள்ளுங்க. Next match, KKR versus LSG. நீங்க அங்க வந்து பார்க்கும்போது கேட்ச் மாதிரி தெரியும். மீண்டும் சொல்றேன், கிளென் பிலிப்ஸ் இப்போதைக்கு வேர்ல்ட் நம்பர் 1 ஃபீல்டர் அவர் தான். அவரை கூட பிடிக்க முடியாது. அங்க ஒரு பால் one. யாருப்பா பாபு அங்க மணி வந்து பெட்ரோல் தான் நிக்கிறாராம், கொஞ்சம் போவீங்களா? அவுட். பேட்ஸ்மேனே போயிட்டாருங்க. டிப்பானதான் பேட்ஸ்மேனே போயிட்டாரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாரு? பேருஜி பேரே தெரியாதாங்க. பேர் என்னங்க? அர்ஜுனா நம்ம வீடு அர்ஜுனா. அது மாதிரி அர்ஜுன் சிறப்பா இருக்காரு. அர்ஜுன் இதெல்லாம் நகைச்சுவைக்கு மட்டும் சண்டை போடாதீங்க. ஏன் இப்போ அர்ஜுனான்றீங்க, சிவனேன்றீங்க, எல்லாம் சொல்லாதீங்க. சும்மா காண முடியாது. மேட்ச் வாங்கி திருடக்கூடாது. வைங்க, வாங்கிடுங்க. ரைட். தேங்க்யூ. லைட் பாய்ஸ் என்ற முறையில் ஓடுகிறார்கள். மாநாடு சிறந்த ஃபீல்டர். Dot in the over score is so far 5 overs 44 runs.
கரெக்டா இன்னும் ஒரு 12 நிமிஷம் இருக்கு. 12 நிமிஷம் 3 ஓவர் பண்ணும். அவர் தான் சொல்றாரு 68 வருது அப்படின்றாரு. 68 எங்க வருது அப்படின்னு தெரியல. ஜி கொஞ்சம் புஷ் பண்ணுங்க சுரேஷ்ண்ணா, புஷ் பண்ணுங்க. அந்த பவுலர் தள்ளுங்க, அமுக்குங்க. இருப்பா புஜாரா இருப்பா. பாப்பா சொல்லுங்க, சாப்பாடு எப்படி சொன்னீங்க சொல்லுங்க, திரும்பி சொல்லுங்க, ரிவ்யூ கொடுங்க. ஒன்று ரெண்டாவதுமா மாறி ஃபீல்டுங்க, நல்ல ஃபீல்டிங். இதுக்கப்புறம் எடுக்க முடியாது, அவர் திட்டாதீங்க. ரெண்டும் நல்ல ஃபீல்டு, நல்ல ஃபீல்டர் மாறி, வாழ்த்துக்கள்ப்பா. சிறப்பான பந்து வச்சு நல்ல ட்ரைங்க. அந்த விண்ட் எந்த பக்கம் அடிக்குது அப்படின்னு பார்த்து ட்ரை பண்ணாரு. பட் பவுலர் வந்து கணிச்சு போட்டிருக்காரு. அவங்க மிதிக்க சொல்றாங்க, யாரை மிதிக்கணும் அப்படின்னு தெரியல. மெரி அப்படின்ட்டாங்க. மெரிங்க, யாரையா மிச்சிட்டு ஓடுங்க. மாடை 6 அடிச்சா 100 ரூபாய். கமெண்ட்ரி பாக்ஸ் சார்பில் 100 ரூபாய். ஐயோ சிறப்பாட்டைங்க. அந்த 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு விளையாடி விட்டாரு. விக்கெட் எடுத்தா 100 ரூபாய். ஜீவா சொல்லியிருக்காரு, விக்கெட் எடுத்தா 100 ரூபாய். அச்சோ ஓவர். ஸ்கோர் 50பா. இன்னும் கரெக்டா 7 நிமிஷம் இருக்கு. 7 நிமிஷம். ஜி 4 ஓவருக்கு ஒரு தான் பிரேக்கு. லெவன்ஸ் அப்படியே பக்காவா இறக்கிருக்காங்க அவங்க. தேங்க்யூ பஞ்சாப். 1-2 ஆகுமா? 2 இருந்தீங்கன்னா அப்படியே இங்கேருந்து அவுட்டு கொடுத்துருவேன். நானே கொடுத்துருவேன் அவுட்டு. அந்த மாதிரி ஒரு ரன் அவுட் அது ஓடி இருந்தீங்கன்னா. Catch the goal. It's out. Next யாரு? இவர் பேர் சொல்லுங்க. பேர் என்னது?
பேர் பேட்ஸ்மேன் பேர் சொல்லுங்க. தனா, பால் தனா. Catch is the call. Sachin. No, it's Mari. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாஸ் போட வந்துருங்க. கேகேஆர் மட்டும் சரி பாப்பு போறானா? ஓகே. Again the sweep. Ramesh Pawar. Not out. 2 runs. Again. மீண்டும் 2 run. அதான் உனக்கு கலாயிரானுக்கு தெரியும், நீ போஸ்ட் கொடுத்துனுக்குற. சிறப்பான பந்து பார்ப்பு. wide is the call. Wide. Pass. I think out. இங்க வரையும் கேக்குது அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாரு? மஞ்சுக்கும் தரமணிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. தரமணி ஒயின் ஷாப்ல ஒரு பார்க்க நாளைக்கு அப்படிக்கா போனா போதும். அப்படிக்கா ஆபீஸ் போகும்போது எப்பவுமே பாரு 5 இருக்கான்பா. வீட்டுக்கு போல 5 போல 5 வந்து அந்த 5 6 எப்ப அடிப்பாரோ அப்போ ரிட்டையர்மெண்ட். அது வரையும் 5 ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. Dot ball to end over. The score is 56. Right, 56. 6 ஓவர் முடியும் போது ஸ்கோர் வந்து 50. 7 ஓவர் முடியும் 56. 8 ஓவர் முடியும் மேலே இருக்கும் 62 இருக்கும். இது வந்து கமெண்ட்ரி பாக்ஸோட கணிப்பு. பட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு. மாடா வெர்சஸ் மாநாடு. வெர்சஸ் கேட்ச் பிடிக்குமா? மாறி மாநாடு. பீட்டா அவங்களை கூப்பிடுறாரு. மாறி தலை சவுண்டே காணுமே. தலை மாறி முத்து சவுண்டே இல்லாம நிக்கிறாருங்க. அவர் வெளி டீம் விளையாடி வந்து அமைதியை கத்துக்கினாரு. அவர் கத்தினேன்னு பாருங்க இருக்கும்போது வெளியே டீம் விளையாட போய் அமைதியை கத்துருக்காரு. நல்ல விஷயம். ஒரு சைலன்ஸ் வந்து ஒரு மனுஷன் ஒரு பெரிய லாக்கம். மாறி வந்து எந்த பெருசாகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் மாடா வெர்சஸ் மாநாடு. நல்ல ட்ரை, நல்ல பால். அங்க இருக்காருங்க திமிங்கலம் மாறி இருக்காரு. அச்சச்சோ. மீண்டும் ஒரு ரன். இந்த மேட்ச் வந்து ஸ்டார்டிங்ல வந்து அப்படியே பஞ்சாப் கையில இருந்ததுங்க. SRH இழுத்து பிடிக்கிறாங்க. சிறப்பான பிளே. ஒன்னு லாஸ்ட் 3 balls. இன்னிங்ஸ் லாஸ்ட் 3 balls. கேப்டன் சொல்லுங்க. கேகேஆர் கேப்டன் கொஞ்சம் வந்துடுங்க. ஏன்னா வந்து ஜிடி அவங்க லக்னோ டீமோட கேப்டன் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. கேகேஆர் டீம் கேப்டன் யார் கேகேஆர் டீம்? லூசா? இல்லடா அவன் தம்பிடா. சொல்லுவாமா அவன் இருக்கானா? என்ன ஆயிடுச்சு?
என்ன பால் 4 balls not 2 more லிவி தேர்ட் பால் உள்ள நிக்கிறாங்க உள்ள நிக்க வைக்கிறாங்க ரிவ்யூ ஓடுங்க அந்த ஆக்ஷன் அவுட் வந்து அவுட்டான்னு பாருங்க ஜி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணுங்க டாட் பால் தான் ஓடுனாங்க அது டாட் விக்கெட்டா அப்படின்றது தான் ரிவ்யூ மாறி நீங்க வேணுட்னே டைம் கடத்துறீங்களா இல்ல வந்து அவுட்னு கேக்குறீங்களா அவுட் உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் நான் பாராட்டுறேன் பாக்குறேன் அது அவுட் ஆனதுன்னா உங்களுக்கு ஒரு வாட்டர் மேலன் ஜூஸ் அவுட்டா இல்லைன்னா நீங்க இங்க வாங்கி தரணும் போய் பாரு உங்க டீம் தான் இதெல்லாம் பார்க்கணுயா டாட் பால் விக்கெட் அது ரன் அவுட் ஸ்ட்ரைக் மாறி சாரி சொல்றதுல ஒன்றும் இல்லை டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு விளையாடக்கூடாது லாஸ்ட் பால் மாடு கொஞ்சம் ஃபாஸ்டா போடுங்க கடைசி பந்து கேப்டன் வந்துருங்க இது லாஸ்ட் கால் அந்த டீமுக்கு இந்த வாட்டி வரலன்னா டாஸ் அவங்க ஆப்போனன்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஆப்போனன்ட் பை கேட்குறாங்க ஷார்ட் ஹியூஜ் சிறப்பானாருங்க மாடா ஓப்பனிங்ல இருந்து இப்போதையும் ஆடி சிறப்பான இருக்காது ஸ்கோர் வந்து 68 அடிக்கணும் 68 அந்த கேகேஆர் கேப்டன் யாருப்பா 10 வாட்டி கூப்பிடுவாங்க அவங்கள ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே வர சொன்னாங்க இல்லை வந்து டாஸ் வின் பண்ண மாதிரி கொடுத்துருவாங்க இன்னும் கேட்டுருக்காங்க எல்ஐசி வந்து நின்ட்டாங்க நீங்க பார்க்கும்போது எப்போ வருவீங்க ஜி ஃபர்ஸ்ட் பால் போறதுக்குள்ள வந்தாங்கன்னா டாஸ் ஆஃப் வின் பண்ண மாதிரி கொடுத்துருவோம் ஜி அதுதான் ஜி அங்கேருந்து வரும்போதே வந்து 11 எழுதி கொடுக்க வரணும் டாஸ் போட்டோம் டிசிஷன் சொல்லணும் அங்கே போயிட்டு சொல்கிறேன் இங்கே வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்றதுலாம் இல்லை டாஸ் போட்டோம் டிசிஷன் டாஸ் போட்டு மாதிரி 11 அதுக்கு முன்னாடி வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்களா அப்படின்ற கன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க அதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு எடுத்து வைப்போம் சுரேஷ்ண்ணா உங்க பேக் எங்க இருக்கு என் கால் கிட்டியா சுரேஷ் இந்த பேகா இல்லையா உள்ள ஷூ இருக்கு
ஒன்றும் கேட்கல. சொல்லுங்கண்ணா. அம்பையர் மாத்தணுமா? பேட்ஸ்மேன் 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 கொஞ்சம் இல்லை போங்க, ஃபாஸ்ட்டாக போங்க. பேட்ஸ்மேன் 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 ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது பால். நான் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கேன், இந்த சீரியஸில் வந்து பெஸ்ட்டு பேட்ஸ்மேன் வாங்குற குவாலிட்டி வந்து மாடிக்கிட்ட இருக்கு. மார்க் ஓட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பாருங்க, இந்த லீக் வந்து மாநாடு ஒரு பெரிய லீகாக இருக்கும்.
4 பால் ஆமாம் 4 டாட் பால். எந்த ஸ்கோர் 11. இந்த பேட்டர் அந்த பேட்டர்டா அந்த 23 பேட்டர்டா. டேய் அந்த 23 பேட்டர்டா. நான் பாக்குறேன். ஸ்கோர் 11. ரிட்டர்ன் இங்க வெச்சிரு. ஏய் கிச்சே ஃபோன் வருது. ஒன் மினிட் அம்பேர் சேஞ்ச் 1 மினிட் மச்சாவா போடு. செருப்பு வாடா அடிக்கு எப்படி போச்சு? நான் தான் எடுத்து வச்சிருந்தேன். நீ டிக்கெட் ஏன்ட்ட கேட்கவே இல்ல. எல்லாத்தையும் கேட்டு போறேன். சண்டே நம்ம பையனா ஆச்சு. ஏய் மாது வரானே முதல்ல கன்ஃபார்ம் பண்ணு. ஏய் லவன் சார்ஜ் ராஜு அனியா ஜீரா விட்டா நான் இவன்ட்ட இருக்கு போன். ஏய் லைவ் பண்ணாங்க. உமாதா போன் பண்ணி சொல்றாரு. வீடியோ வராரு. என்ன வேணும்? பவுலர் நான் போய். பவுலர் நேம் என்னது? அர்ஜுன் அகில. அர்ஜுன் ரெண்டு ஓவர் சொல்லி அவுட். மாரநாட்டு சின்னன் அவுட்.
ஜீவா ஜீவா ஒன்று விட்டுட்டீங்க, ஒன்று குறையுது. ஜெர்சி போட்டு நீங்கள் வந்துருங்க. ஜீவா ஜீவா டீம் ஜெர்சி போட்டு நீங்கள் வர சொல்லு, ஃபோட்டோ எடுக்கணும். ரெண்டுப்பா ஜானிதா சாப்ல. ரெண்டு இருக்கா? சோல் 16 2 ஓவர்ஸ் கம்ப்ளீட்டட். ஒரு விக்கெட் போயிருக்கு. அம்பையர் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஏன் டிலே? நல்ல ஒரு டிஃபென்சிவ் ஸ்டார்ட் from Arun. The fielding plan was changed. Yeah, it's a wide delivery. Hey, Jesse Vadra. இல்ல கோட்டிங் தான், சும்மா பிளாஸ்டிக் தான். ஏய் வா பாபே. 3 ரன்ஸ் கம்ப்ளீட் ஆகுமா? யா, மூணாவது ரன் நாலாவது ரன்னா மாத்துறாங்க. ஸோ ஜானி கிட்ட இருந்து ஒரு நல்ல ரன்னிங், அவ்வளோதான், கேம் ஓவர். ஜீவா கேகேஆர் ஜெர்சி போட்டு கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வாங்களா, போட்டோ எடுக்கணும், டீம் பிக்சர் எடுக்கணும். அம்பையர்ஸ் கேம் ரொம்ப டிலே ஆகுது. One quick single.
பால். ஒன்னா ரெண்டா? இது ஒரு சிங்கிள் தான். அருண் அண்ட் ஜானி. ஸோ இந்த வெயிலில் நம்மளுக்கு போல்ட். எஸ் ஜானி. இதை நம்ம முன்னாடியே எதிர்பார்த்தது தான். இந்த வெயிலில் ரொம்ப நேரம் தாக்கு பிடிச்சி ஆடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதையும் மீறி அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. எஸ்ஆர்எச் அணிக்காக அடுத்த பேட்ஸ்மேன் யாரா இருப்பா? ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் ஜாக். கிருஷ்ணா. ஐ திங்க் இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ கேப்டன் அருண் அகைன் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு, லெஃப்ட் அண்ட் ரைட் காம்போ. பார்க்கலாம் இந்த பிளான் ஒர்க் ஆகுதா இல்லை எப்படி ஆகுதுன்னு செக் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் பால் லெக் பேஸ் முறையில் ஒரு ரன் மட்டும்தான். ஓவர் கம்ப்ளீட்டட். So 3 overs completed. SRH scored 25 runs. Loss of 2 wickets. It's a crucial game, so still the team need to already now. Yeah, so team need to record 43 runs from 30 balls. We have 5 more overs in the match. Yeah, the match moving to the 4th over. So who is bowling the 4th over? Yes, it's Mari brother. I think Kumar Mama. Yes. It's a variation bowler. பால் திரும்பதோ இல்லையோ அந்த கையிலேருந்து இந்த கை பால் நல்லா திரும்பிட்டே இருக்கு. அதுதான் வேரியேஷன் அவர்கிட்ட. ஆனால் பால் ஸ்ட்ரைட்டாக தான் வரும்னு நினைக்காதீங்க. திரும்ப yeah, switch it try, but it's a dot one. First ball, it's a dot delivery. Okay. Yes. So Kumar planned to the second ball. The team slightly the plan change in. Yes, the second ball also it's a leg byes, but they have convinced a 1 run. Yeah, Arun Kumar is ready to face the third ball of
குமரன். பஸ் ஸ்டாண்ட் இருக்குடா. Yes, it's a strong hit from the straight delivery. Yes, but it's directly caught from the fielder. Samada take the catch. The captain Arun came from the pavilion. அந்த சைடு போகுது திருப்பி வந்து. இதுக்கு தான் இங்கிலீஷ்ல பேசாதீங்க. Batsman name. Yeah, new batsman is Karthi. After the Arun dismissal, so Karthi is moving to the place. He is take to strike the fourth ball of the delivery from Kumaran. Yes, umpire Johnny. Thank you. Yeah, nice cooling glass. ஸோ நல்ல ஒரு ஷாட் கார்த்திகிட்ட இருந்து ஆஃப் சைடு இல்லை, 4 கிடைக்குமா? ஃபீல்டர் என்னதான் தடுக்க முடியல, அந்த பாலை பிடிக்க முடியல, அது 4 நோக்கி போச்சு. மாமாவோட அடுத்த பால் பந்து பவுண்டரி நோக்கி சென்றது. கார்த்திக் தான் ஃபேஸ் பண்ண முதல் பால்லே பவுண்டரி அடிச்சிருக்காரு. Come on. So game still go to the 50-50%. நெக்ஸ்ட் பால் அவுட். 4 அடிச்சு அடுத்த பாலே அவுட் ஆயிருக்காருங்க. சேம் ஃபீல்டர். மாடா கிட்ட இருந்து அடுத்த விக்கெட் கிடைச்சிருக்கு. குமரன் 2வது விக்கெட்டை இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்லயே எடுத்திருக்காரு. அடுத்தது ரொம்பவே சாரி உள்ள போறது இப்ப மாறி இட்ஸ் a லூஸ் டெலிவரி வைட். மாரியை பார்த்ததும் பவுலருக்கு கொஞ்சம் கை நடுங்கியிருக்கு. ஏன்னா அவர் ஆப்போசிட் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது அப்படி ஒரு பேட்ஸ்மேன். 2 கிரவுண்டுக்கு 6 அடிப்பாருங்க. அங்க பாருங்க ஒரு அடியா தர. ஐயோ, ரன் அவுட் கிடைக்குமா? மாறி மிஸ் ஆயிட்டாருங்க. 1 ரன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 32. இன்னும் 30 அடிக்கணுமா? இன்னும் 24 பாருக்கு 36 அடிக்கணும். இப்ப டைம் பிரேக் 2 minutes.
5th over சரஞ்சி. ஸோ கேம் எப்போ என்ன மாறுங்க, ஒரே ஒரு நல்ல ஷாட், அதே மாதிரி ஒரே ஒரு நல்ல ஓவர். டீம் இன்னும் 50% சான்ஸ் ரெண்டு டீமுக்குமே இருக்குது. ஸோ இன்னும் நம்மளால எந்த டீம் ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. SRH vs பஞ்சாப் சொல்ற போகிறேன். அடிப்பாங்க அப்புறம் என்ன டீம் என்ன மேட்ச்ல தெரியும், நான் டீம் என்ன மேட்ச்னு தெரியாம கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஏன்னா வெயிலில் நிற்கிறது நீங்கள் தான். சுருன்னு அடிக்குது, செம்மையாக அடிக்குதுடா. டாட் பால். ஏன்னா களத்தில் இருக்கிறது மாறிங்க, எப்போ வேணா கேமை மாற்றக்கூடிய பேட்ஸ்மேன் அவரு. ஒரே ஒரு நல்ல ஷாட் மாறி. ஸோ மீண்டும் மீண்டும் ஒரு டாட் பால். ஸோ இது வந்து பேட்ஸ்மேனுக்கு தான் ப்ரெஷர் ஏற்றிட்டு இருக்கோம். ஸோ அதை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. விண்டு இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு சாதகமாக இருக்குது. அதேமாதிரி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனால இப்போ அடிக்க முடியும் தெரியல. ஒரு ஓவர் வெயிட் பண்ணாங்கன்னா அடுத்த ஓவர் விண்டு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்கும். சரஞ்சியோட தேர்ட் பால், ஒரு நல்ல ஷாட், கேட்சா. எஸ், தொடர்ந்து நம்ம ஒரு 6-7 சீசனாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ பேட்டை கீழே அடிக்கணும், இல்லைன்னா காலில் அடிக்கணும். இல்லை பண்ணுவான், பண்ணக்கூடிய ஆள். எஸ் பாருங்க, இதுதான். அடிச்சிட்டான், பார்த்துட்டேன், சந்தோஷமாயிடுச்சு, கல் அடிச்சிட்டான். The next new batsman Sachin. சின்னுக்கு சின்னுக்கு சின் 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 சின்னுக்கு சின்னுக்கு சின் சச்சின். ஹார்ட் லக் மாதிரி, ஹார்ட் லக். நல்ல ஒரு ஷாட். அந்த விண்டில் போவாதுப்பா, அதுவும் நல்லாவும் அடிக்கல, வேற ஃப்ளாட்டாக அடிக்கணும். இந்த ஒரு ஓவர் வெயிட் பண்ணால் ஸ்ட்ரைக் இங்கே வரப்போகுதுடா. எங்கே எப்படி அடிக்குது பாடுற காற்று, என்னடா லூசு மாரி. அவசரப்பட்டார், இல்லை சாவி இல்லைப்பா. சூப்பர்ண்ணா. அதை எங்கே மிஸ் பண்ணிக்கலாம் அங்கே போய் கேளுங்க. ஆர்சிபி டீமுக்குலாம் நாங்கள் பதில் சொல்கிறது இல்லை. அதுவும் டிசி டீம்லேருந்து ஆர்சிபி டீமுக்கு எந்த டீமுன்னு தெரியாதவங்களும் நான் பதில் சொல்கிறது. ஸோ 3 டாட்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு பால் கிடச்சிருக்கு SRHக்கு. இது ரன் அவுட்டா? இங்கேருந்தே நம்மளுக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, இது அவுட். ஏனோ ஒரு தடுமாற்றம் SRH டீமுக்கு. தொடர்ந்து விக்கெட்டையும் டாட்டையும் மாறி மாறி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு நல்ல ஷாட் ஆஃப் திசையில் சச்சின் கிட்ட இருந்து. 2-3 பார்க்கலாம். அந்த இடத்துல பிச்சு கொஞ்சம் ஆடாக இருக்குங்க, அதனால பால் எப்படி வேணா டிவியேட் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிள்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபீல்டர்ஸும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணும்போது. 2 ரன். எவ்வளோ அடிக்கணும்? 33 அடிக்கணும். 2 ஓவருக்கா 3 ஓவருக்கா? 3 ஓவருக்கு 35. 33 இன்னும் ஓவர் முடியல. ஓ 2 ரன் போட்டியா? இவன் தப்பு போடுவான்டா. போய் சொல்லாதடா, அப்புறம் கணக்கு போட்டு சாரிட்டு சாரி கேட்பாங்க. சாரி கேட்குறப்ப போடா, கேட்க மாட்டேன். மைண்ட் கணக்கு 3 ரன் ஓவரில்
ஆமா அவன் தானே 35 சொல்றான், நீ தானே 33 சொல்ற. ஒரு டிஃபென்சிவ் ஷாட் இதுவே ரெண்டா மாத்துவாங்களா? இல்ல ஒரு ரன் மட்டும்தான். ஒரு ஃபீல்டர் கிட்ட நல்லா துருவாங்க. அடுத்த ஒரு பேர் குமரன் நினைக்கிறேன். அந்த ஃபீல்டர் பேரை நோட் பண்ணி வைங்க. ஓவர் 32 அடிக்கணும். ஸ்கோர் 36. 3 ஓவருக்கு 32 அடிக்கணும். சராசரியா ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிக்கணும். புஜோ கால்குலேட்டர் எடுத்து போடுங்க புஜோ, ஒரே நிமிஷம். எதனா ஒண்ணு அகைன் கேம் சேஞ்சர் குமரன் வந்திருக்காரு. இவரோட ஓவரில் தான் 3 விக்கெட்டை விட்டாங்க டீம் எஸ்ஆர்ஹெச். திரும்பி அவரே பவுலிங்க்கு வந்திருக்காரு. சொல்லப்போனால் இதுதான் கேம் சேஞ்சிங் ஓவராக இருக்கும். ஸோ 2 டீமுக்குமே. ஸோ நல்ல ஷாட்டுங்க, 6 போகுமா? எஸ், சச்சின் கிட்ட ஒரு ஸ்ட்ரைட் இல்ல ஒரு 6 போகுது. நம்ம இவ்வளோ ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். பட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இந்த சைடில் நாங்கள் 6 அடிப்போம்னு காமிச்சிருக்காரு சச்சின். அடுத்த பால சைட் அடிச்சாரு. இது கையிலே பிளேன்ற மாதிரி தெரியுது. எஸ், அந்த சைட்ல நிக்கிறது மாடா. ஒரு கேட்ச மிஸ் பண்ண மாட்டாரு. நல்ல ஒரு ஷாட் தான், பட் அடிச்ச திசை தவறானது. இது ஒரு இதெல்லாம் பண்ணாதீங்க. தல கேட்ச். போன வேகத்திலே திரும்பி வர்றதோட சோகம் என்னன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். வானும் தொட்டு போனே. சொல்லுங்கண்ணா. எத்தனை பாலா? விக்கெட் விக்கெட்டா? எத்தனை விக்கெட்? 8 விக்கெட் ஆயிருக்கு. இன்னும் 2 இருக்கு. இப்ப போட்டு விடுங்க. சொல்லுங்கண்ணா. ஒரு ரன். இதுக்கு நடுவில் விழாக்குழுக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. குட்டியன் அடிக்கிற ஒரு 6க்கும் பார்த்திபன் அவரோட ஜிபே அக்கௌண்ட்டுக்கு 300 ரூபாய் அனுப்புறாராம் ஸ்பாட் பேமெண்ட்.
ஒயிட் ஒயிட். 8 ரன் வந்திருக்கு இந்த ஊர்ல. ஒரு மேட்ச் வெளியிடுறா. ஸ்டேட் திசையில் ஒரு டிரைவ் ஷாட். இது எந்த இதில் சேர்க்குறது நம்மளுக்கே தெரியல. அதுக்கு பேர் டிரைவ்னு வச்சிடலாம். 505 அப்படி எடுத்துக்கோங்க. பூஜி டார்கெட்டே 60 தான். பூஜி 90 எங்க நாட் அவுட். இன்னும் அந்த 40 வயசுல ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காருங்க. ரொம்ப பெரிய விஷயம். 12 பாலுக்கு 22. நான் மட்டும் ஆட மாட்டேன், நான் சொல்றேன். விக்கெட் இல்ல, 2 விக்கெட் தான் இருக்கு. சராசரியா ஓவருக்கு 11 ரன் அடிச்சா போதும். பட் இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பவுலர் சரண்ஜி ஸ்லோ பால் போடுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அவுட். பிரசாந்த் அவர்கள் லெக் திசையில் அடிக்க ட்ரை பண்ணாரு. பட் எதிர்பாராத விதமா அது அவுட் ஆயிடுச்சு. ஆள் இல்லையா? ஏன் இன்னொரு அடுத்த விக்கெட்டையும் போட்டு அவுட் ஆக்கி விட்டுடா. ஆள் இல்லையா? எதனா ஒன்று போட்டு யாருக்கும் போடாத. சரணுக்கெல்லாம் கொடுக்காத. ரிட்டர்ன் எடுத்தாலும் திரும்பி வந்து ஆட சொல்லும். ரன் அவுட் கொடுத்துரு. ஏன்னா விக்கெட் கொடுத்தா அந்த பையனுக்கு அவருக்கு ஒரு விக்கெட் போயிடும். நீங்க சொல்றதெல்லாம் இல்ல குஜு. ஆப்ல என்ன கம்மியோ அதான் சொல்லுவோம். யாரா யாரா அப்ப அவரே கொடு. குமார் தான் மேன் ஆஃப் த மேட்ச். லிவி அடுத்த டீம் KKR உள்ள வந்துருங்க.